அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 5 பாருங்க, 14 வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை, மெய்யான ஒளியாம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு 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 உவமை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள், இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இங்கிட்டு கீழே இருந்து இப்படி பாக்குறப்ப எல்லாம் லைட்டா இருக்கும் பாருங்க. மலையின் மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது, அது மறைந்திருக்க முடியாது. எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் மகனே, என் மகளே, நீ இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற, இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிற. எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க, எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, எல்லாரும் உன்னை பார்த்து என்ன பண்றாங்கன்றத சொல்றாரு பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. அப்ப நம்ம வெளிச்சத்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா என்ன, நம்ம வாழ்க்கையை பார்க்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறதுனால பிதாவை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்ப இந்த பூமியில நம்ம வாழுகிற வாழ்க்கையின் நோக்கமே பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். என் வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துதா? நான் செய்கிற செயல்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா? லிட்டரலா அவர் சொல்லிட்டாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நாம் செய்கிற நல்ல காரியங்களை கண்டு அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்ப நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்க கடவுது. இந்த வெளிச்சத்தை இந்த பூமியில் இருக்கிறவர்கள் பார்த்து பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமா? அப்படின்னா என்னன்னா, நாம் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப தேவன் உங்களை அந்த பூமியில வைத்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நம்ம சும்மா வந்துட்டு நம்ம பிள்ளைங்க ஃபீஸை கட்டினா போதும், நம்ம கடன் இல்லாமல் வாழ்ந்தா போதும், இந்த மாதிரி குறுகிய கட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க நம்புறீங்களா? தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று. பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கர்த்தர் உங்கள் மூலமா எழுப்ப போகிறார். நீங்க நம்புறீங்களா? நல்ல பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க கட்டுவீங்க, நீங்க நம்புறீங்களா? நல்ல எஜுகேஷன் கொடுப்பீங்க, நீங்க நம்புறீங்களா? தேவன் உங்களை கொண்டு பெரிய பெரிய பிசினஸ் செய்ய வேண்டும் விரும்புகிறார், நீங்க நம்புறீங்களா? அரசாங்கத்திலே நல்ல பதவிகளிலே உங்களை அமர்த்த அவர் விரும்புகிறார், நீங்க நம்புறீங்களா? நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். நான் ஆசைப்படுவேன் பாருங்க, பெரிய காரியங்களை செய்யணும். நான் எழுதி வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். அப்ப நம்முடைய நற்கிரியைகளை கண்டு இந்த இருளில் வாழ்கிற மக்கள், இந்த பூமியில் உள்ள மக்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்க வேண்டும். ஆமென். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நமக்கு வெளிச்சம் யாருன்னா அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம். அந்த பிரகாசத்தினாலே நாம் கிரியை செய்கிறோம். அந்த நற்கிரியைகள் அவர்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அப்ப நான் செய்யற ஏதோ ஒரு நல்லது, அந்த 5 10 நான் பண்ற உதவிகள் அல்லது நான் செய்யற பெரிய காரியங்கள், எனக்கு திறமைக்கு மிஞ்சி நான் பண்ற தான தர்மங்கள், அது அல்ல. இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே நான் செய்கிறது பிதாவை வெளிப்படுத்துகிறது. என் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிறது. அவர்கள் அந்த மகிமையின் ஒளியை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமென். அப்ப நான் இன்னைக்கு ஒரு உறுதியா ஒன்று சொல்றேன், இந்த பூமியில நீங்க இருப்பதற்கு பெரிய நோக்கம் உண்டு. எதுக்கு நான் பூமியில இருக்கிறேன், ஏன் இந்த குடும்பத்துல இருக்கிறேன், என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, இனி ஒருபோதும் சொல்லாதீங்க. இந்த பூமியிலே பெரிய நோக்கத்தோடு இருக்கிறீர்கள். இந்த பூமியிலே நீங்கள் வெளிச்சமாய் நிற்கிறீர்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகள் பிதாவை மகிமைப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். உங்களை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். உங்களை காண்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஓ, இப்படித்தான் உண்மையான ஆண்டவர் இருப்பாரா, இப்படித்தான் கடவுள் இருப்பாரான்றது உங்க வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, நான் ஆண்டவர் என்னெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நான் தகுதி இல்லையே அப்படின்னு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். ஆமென்.
உங்களை தகுதிப்படுத்துகிறவர் அவரே. உங்களுக்காக மரித்திருக்கிறார். அவர் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார். இந்த பூமியில தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். வரும் நாட்களிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்கள் பட்டணத்திலே உங்கள் பெயர் சொல்லப்படும். அருமையானவர்களே, நீங்க ஒருவேளை பிரதர் இதெல்லாம் நான் ஆரம்பத்துல பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஏமாந்து நொந்து போயிருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். ஆமாம். அப்ப நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களை ஒளித்து வைக்க முடியாது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.